ஹாப்பி சண்டே டு ஆல். நேற்று சாதம் நிறைய வடித்தேன். அதுக்கு தக்காளி தொக்கு செஞ்சு நைட்டுக்கு ஒரு வழியாக சாதத்தை காலி பண்ணியாச்சு. தக்காளி தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டு அது கொஞ்சம் சாதம் மட்டும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி சண்டே அதுவும் என்ன பண்ணுறது, சிக்கன் இல்லை, அதனால் குருமா தான் வைக்கணும். பச்சை மொச்சை அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுட்டு இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பச்சை மொச்சை போட்டாவே தனி டேஸ்ட் தான். இப்போ சீசன், கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்ட் எழுதாங்க, அவங்க க்ரீன் டீ கேட்டாங்க. லெமன் டீ, லெமன் ஃப்ளேவர் க்ரீன் டீ அது கொடுத்துட்டு, அப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு சாதம் சூடாக வடிச்சிட்டு ரசம் மட்டும் சூடாக தாளிச்சிக்கலான்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரசம் தாளிச்சிட்டு அப்புறம் அம்மா மோர் மிளகாலாம் வறுக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வறுத்துட்டு அப்பாவுக்கு மட்டும் முட்டை வேக வச்சு வறுத்துட்டேன். அப்புறம் காய் எதுவுமே செய்யலை. வெண்டைக்காய் நிறைய இருந்தது. நானும் வாங்கிட்டேன், அம்மாவும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணும் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. பிரெட் அல்வாவோட கொடுத்துருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஃபைனலாக ப்ரொமோகனேட் ஜூஸ் கொடுத்து ஆஃப்டர்நூன் 3:30